Welcome to our channel. ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு சிங்கராஜா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த சிங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அதனால கடவுள் பேரை சொல்லி அந்த சிங்கத்தை ஏமாத்த ஆரம்பிச்சாங்க மற்ற மிருகங்க. ஒரு நாள் பசியில வேட்டையாட போன சிங்கம் ஒரு வரிக்குதிரைய பார்த்துச்சு. உடனே வேகமா ஓடி போய் அந்த வரிக்குதிரைய பிடிச்சிருச்சு. அப்ப அந்த வரிக்குதிரை சொல்லிச்சு, அரசே, நாங்க கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளோட கையாலேயே உடம்பு முழுசு கோடு போட்டுக்கிட்டு பிறந்திருக்கோம். எங்களை வேட்டையாட எங்களுக்கு இருக்கிற மாதிரியே உடம்புல வரி இருக்கிற மிருகங்களுக்கு தான் அனுமதின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட சிங்கமும் அந்த வரிக்குதிரையை விட்டுடுச்சு. இதை கேள்விப்பட்ட மற்ற எல்லா வரிக்குதிரைகளுக்கும் சிங்கத்து மேல இருந்த பயமே போயிடுச்சு. சிங்கத்து முன்னாடியே ஆடுறது, சிங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது தொந்தரவு செய்யறதுன்னு சேட்டை செய்ய ஆரம்பிச்சாங்க. அடடா, இந்த வரிக்குதிரைகளை வேட்டையாட வேணான்னு முடிவு செஞ்சது ரொம்ப தொந்தரவா போச்சேன்னு யோசிச்ச சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பக்கத்து காட்டுக்கு தூது அனுப்பி அங்க இருந்த புலிகளை கூட்டிட்டு வந்து வேட்டையாட சொல்லிச்சு. அப்படி வந்த புலி ஒண்ணு ஒரு வரிக்குதிரையை பிடிச்சதும், திரும்பவும் எங்களை கொல்ல எங்களை மாதிரியே வரி இருக்கிற மிருகங்கள் தான் வரணும்னு சொல்லிச்சு. அப்பதான் புலி சொல்லிச்சு, கொஞ்சம் என்னோட உடம்ப பாரு, உங்களை வேட்டையாட கடவுளே எங்களை படைச்சி அவரோட கையால எங்களுக்கும் கோடு போட்டு அனுப்பியிருக்காருன்னு சொல்லிச்சு. அப்பதான் அந்த வரிக்குதிரைகளுக்கு உண்மையான ஆபத்தே புரிஞ்சுது. சிங்கராஜா கிட்ட பொய் சொல்லாம இருந்திருந்தா கூட காட்டுக்கு வேற பக்கமா போய் தப்பிச்சிருக்கலாம். இப்ப நிறைய புலிகள் இங்க வந்திருக்கு, நாம எல்லாம் மொத்தமா புலி கூட்டத்திட்ட மாட்டிட்டோம்னு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சிங்க. சிங்கமும் குரங்கும். செண்பக காட்டில் கடந்த ஒரு வாரமாக விலங்குகள் அனைத்தும் கவலையோடு இருந்தன. காரணம், சிங்கராஜா குகையை விட்டு வெளியே வரவே இல்லை. மலைப்பகுதியை சுற்றி பார்க்க சென்ற சிங்கம் கூழாங்கல் மீது கால் வைத்த போது சுலுக்கிக் கொண்டது. சிங்கத்தால் காலை ஊன்றக்கூட முடியவில்லை. வலியால் துடித்தது. தத்தி தத்தி குகைக்குள் வந்து படுத்துக் கொண்டது. தங்கள் ராஜா இப்படி படுத்தே கிடப்பது மற்ற விலங்குகளுக்கு வருத்தமாக இருந்தது. காட்டு மருத்துவர் கரடி பச்சிலை சாற்றை சுளுக்கின் மீது தடவியது. வலி பொறுக்க முடியாத சிங்கம் கோபத்தில் கரடியை விரட்டியது. அடுத்து புலி தனக்கு தெரிந்த மருந்தை எடுத்துக்கொண்டு வந்தது. சிங்கத்தால் வலியை தாங்க முடியவில்லை. புலியை ஓங்கி உதைவிட்டது. தப்பித்தால் போதுமென்று ஓடிவிட்டது புலி. கால் சுளுக்கை குணமாக்க வேண்டுமென்று நாம் மருத்துவம் செய்ய போறோம். ஆனால் ராஜா இப்படி நம்மை அடித்து விரட்டுகிறாரே என்று கரடியும் புலியும் பேசிக்கொண்டன. ராஜா இப்படி மருத்துவம் செய்ய மறுத்தால் எப்படி சுளுக்கு நீங்கும் என்று விலங்குகள் பேசிக்கொண்டன. இனி எழுந்து நடப்பது கடினம்தான் என்ற முடிவுக்கு வந்தன. காட்டில் இருந்த புத்திசாலியான குரங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. இதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக சிங்கத்தின் குகை வாயிலுக்கு சென்றது. ராஜா, உங்களால் எழுந்து நடக்க முடியவில்லையாமே. உங்களை கண்டதும் வணக்கம் சொல்லவில்லை என்றால் என் மீது எப்படி கோபப்படுவீர்கள்? இன்று நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லவில்லை, பார்த்தீர்களா என்று கேட்டது குரங்கு. குரங்கு சொன்னதை கேட்டு சிங்கத்துக்கு கோபம் வந்தது. அது படுத்தபடியே, என்ன குரங்கே, வாய் ரொம்பவும் நீள்கிறது, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கர்ஜித்தது. அதை கேட்டு குரங்கு சிரித்தது. ராஜா, அந்த காலமெல்லாம் போய்விட்டது. இப்போது என் வாய் மட்டுமல்ல, கை கூட நீளும், பார்க்கிறீர்களா? முன்பு நான் செய்த சிறு தவறுகளுக்கும் எனக்கு தண்டனை கொடுத்தீர்கள். அதற்கு பழிவாங்க இப்போதுதான் நல்ல நேரம் என்ற குரங்கு சிங்கத்தின் முன்னங்காலில் ஓர் அடி கொடுத்தது. கோபமடைந்த சிங்கம் குரங்கை உதைப்பதற்காக காலை நீட்டியது. ஆனால் முழுவதுமாக நீட்ட முடியவில்லை. குரங்கே, என்னிடமே உன் வேலையை காட்டுகிறாயா? நான் எழுந்தேன் என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. இங்கிருந்து ஓடி போய்விடு என்று கர்ஜித்தது சிங்கம். என்ன சொன்னீங்க? எழுந்து வந்து என்ன அடிக்க போறீங்களா? முதலில் எழுந்து நிற்க முடியுமான்னு பாருங்க என்று கேலியாக சொன்ன குரங்கு மீண்டும் சிங்கத்தின் காலில் ஓர் அடி கொடுத்தது. இனிமேல் பொறுக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த சிங்கம் சிரமப்பட்டு எழுந்து நின்றது. குரங்கை நோக்கி காலை உதைத்தது. சுதாரித்துக் கொண்ட குரங்கு சட்டென்று அங்கிருந்து ஓடிவிட்டது. சிங்கம் எழுந்து நின்றபடியே இருந்தது. குரங்கு திரும்பி வந்தது. ராஜா, இனி உங்களால் என்னை ஒன்னும் செய்ய முடியாது. இனி நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா. இனி உன்னை விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே குரங்கை நோக்கி பாய்ந்தது சிங்கம். குரங்கு சற்றென்று விலகி ஓடியது.
கடுங்கோபத்தில் இருந்த சிங்கம் குரங்கை துரத்தியது. குரங்கும் சிங்கத்தின் பிடியில் அகப்படாமல் ஓடியது. குரங்கை துரத்திய சிங்கமும் விடாமல் ஓடிக்கொண்டே சென்றது. சற்று தூரம் ஓடிய குரங்கு உயர்ந்த மரத்தின் மீது ஏறி உச்சி கிளையில் அமர்ந்து கீழே பார்த்தது. சிங்கம் மரத்தடியில் நின்றபடியே, குரங்கே, எப்படியும் கீழே இறங்கி வரத்தானே செய்வாய், அப்போது உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கர்ஜித்தது. என்னை மன்னிக்க வேண்டும் ராஜா. உங்கள் காலில் சுளுக்கு ஏற்பட்டு 1 வாரமாக குகைக்குள்ளேயே படுத்து கிடந்தீங்க. இப்போ என்னை துரத்தியபடியே இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கீங்க. உங்கள் காலில் உள்ள சுளுக்கு குணமாகி விட்டது என்று நினைக்கின்றேன். அதற்காக தான் உங்களை இப்படி பம்பிழுத்தேன் என்று பணிவாக சொன்னது குரங்கு. குரங்கு சொன்னதில் சிங்கத்துக்கு நம்பிக்கை இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு தன் காலை உதறி பார்த்தது. சுளுக்கு நீங்கியிருந்தது, வலி இல்லை. ஆமாம், சுளுக்கு நீங்கிவிட்டதே என்று நினைத்த சிங்கம் குரங்கை அண்ணாந்து பார்த்தது. உங்களை மதிக்காமல் பேசியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் எழுந்து நடமாட முடியாமல் படுத்தே கிடந்தது வருத்தமாக இருந்தது. உங்களை நடக்க வைக்கவே இப்படி ஒரு திட்டம் போட்டேன். அது நன்றாக வேலை செய்துவிட்டது. இனி நீங்கள் முன்பு போல் கம்பீரமாக நடந்து செல்லலாம் என்றது குரங்கு. குரங்கின் நல்ல மனதை புரிந்து கொண்ட சிங்கம், நீ எந்த தவறும் செய்யவில்லை, உண்மையை புரிந்து கொண்டேன். உன் மீது கோபம் இல்லை, உனக்கு நன்றிதான் சொல்லணும். ஒரு கூடை கொய்யா பழங்களை அனுப்பி வைக்கிறேன், என் அன்பை ஏற்றுக்கொள் என்று கூறிவிட்டு சென்றது. குரங்கிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. வயதான சிங்கமும் தந்திரன் அறியும். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிய ஒரு சிங்கம் ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு. சிங்கத்தோட கம்பீரத்தாலும் வீரத்தாலும் காட்டுல நடக்கிற சின்ன சின்ன சண்டை திருட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சிச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு. அந்த வயசான சிங்கம் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடுறதோ காட்டு பிரச்சனையை தீக்கிறதோ முடியாம போச்சு. இந்த விஷயத்தை கவனிச்ச அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு தந்திரக்காரன் நரி மற்ற எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுச்சு. நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசாயிட்டதுனால இந்த காட்டை சரியா ஆட்சி செய்ய முடியல. அதனால புத்திசாலித்தனத்துல சிங்கத்தை விட சிறந்த என்ன அரசனா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிச்சு. உடனே முன்ன பின்ன யோசிக்காத காட்டு மிருகங்கள் தந்திர நரியோட பேச்ச கேட்டு நரியவே தங்களோட அரசனா தேர்ந்தெடுத்தாங்க. இதை கேள்விப்பட்ட சிங்கம் காட்டு மிருகங்கள் தவறான முடிவு எடுத்திருக்காங்கன்னு வருத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த வயசான காலத்துல எதுக்கு பொல்லாப்புன்னு அமைதியா இருந்துடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. ஓனாய் கூட்டமும் கரடி கூட்டமும் சண்டை போட்டுக்குச்சுங்க. அதனால காட்டுக்குள்ள இருந்த அமைதியே போயிடுச்சு. உடனே காட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து புது அரசரான நரிக்கிட்ட போய் இந்த சண்டைய முடிவுக்கு கொண்டு வர சொல்லிச்சுங்க. இதை கேட்ட நரியும் ஓனாய் கூட்டத்திட்ட போய் சண்டையை நிறுத்த சொல்லிச்சு. இதை கேட்ட ஓனாய் கூட்டம் ரொம்ப கோபப்பட்டு நரிய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க. உடனே கரடி கூட்டத்திட்ட போய் சண்டையை நிறுத்த சொல்லிச்சு. அதுக்கு கரடி கூட்டமும் நரிய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சு. சோர்ந்து போன நரி என்னதான் புத்தி கூர்மையா இருந்தாலும் உடல் பலம் இருந்தாதான் காட்டையே ஆட்சி செய்ய முடியுங்கிறத உணர்ந்துச்சு. உடனே எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு காட்டு மிருகங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இதை கேட்ட காட்டு மிருகங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யறதுன்னு குழம்பி போயிடுச்சுங்க. உடனே சிங்கராஜாட்ட போய் முறையிட்டுச்சுங்க. காட்டு மிருகங்கள் எல்லாம் தன்னை சந்திக்க வந்ததை பார்த்த சிங்கம் நடந்த குழப்பங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பக்கத்து காட்டுல வாழ்ற தன்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு வர சொல்லி குரங்கு கிட்ட சொல்லி விட்டுச்சு. வயசான சிங்கத்தோட செய்தி கேட்ட தம்பி சிங்கம் தன்னோட அண்ணன் வாழ்ற காட்டுக்கு வந்துச்சு. அண்ணன் ஆட்சி செஞ்ச காட்டுக்கு வந்த தம்பி சிங்கம் அண்ணனோட அறிவுரைப்படி ராஜாவா பதவி ஏத்துக்குச்சு. ஓனாய் கூட்டத்திட்ட போன புது சிங்கம் சண்டையை நிறுத்த சொல்லிச்சு. சிங்கத்தோட பலத்தை தெரிஞ்சிருந்த ஓனாய் கூட்டம் அமைதியா போயிடுச்சு. அதே மாதிரி கரடி கூட்டமும் சண்டையை நிறுத்திடுச்சு. இத பார்த்த எல்லா மிருகங்களும் தங்களோட புது அரசனை வாழ்த்துச்சுங்க. அதே நேரத்துல வயசான சிங்கராஜாவையும் வாழ்த்தி நன்றி சொல்லிச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.